வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம ஆர்டிகிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். a, an, the இந்த 3 வேர்ட்ஸ் தான் நம்ம ஆர்டிகிள்ஸ்னு சொல்லுவோம். எந்த ஆர்டிகிளை எங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். பொதுவாக ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் கத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சென்டென்ஸ் மேக்கிங்க்கு ஒரு ப்ரீ ரிக்வெசிட் அது வந்து ஆர்டிகிள்ஸ். ஸோ சென்டென்ஸ் மேக்கிங்க்கு முன்னாடி ஆர்டிகிள்ஸை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆர்டிகிள்ஸ் a அண்ட் an. இது ரெண்டுக்குமே ஒரு அப்படின்றது தான் அர்த்தம். நம்ம தமிழ்ல அடிக்கடி எனக்கு ஒரு புக்கு வேணும், நான் ஒரு எக்கு சாப்பிட்டேன், இந்த மாதிரி ஒருங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கான இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் தான் இந்த a அண்ட் an. இதுல ஆவை எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ an யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பொதுவாக எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எந்த நவுனுக்கு முன்னாடி இந்த ஆனை யூஸ் பண்றோமோ அந்த நவுனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வவ்வலா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம ஆன் யூஸ் பண்ணணும்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரோட சவுண்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சவுண்டு, அது வந்து இந்த தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அ ஆ இ, இதுல ஏதாவது ஒரு சவுண்டா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம ஆன்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வவ்வலுடைய சவுண்டு அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ, இதுல ஏதாவது ஒண்ணா இருக்கிறப்போ நம்ம ஆன் அப்படிங்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, எக், ஏ, இதோட ஸ்டார்டிங் சவுண்ட் ஏ, அதனால நம்ம ஆன்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹென், ஸ்டார்டிங் சவுண்ட் ஹே, இது இந்த சவுண்ட்ல எதுவும் இல்லை இல்லையா, ஸோ அதனால தான் நம்ம இங்க ஆ அப்படிங்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ணியிருக்கோம், அ ஹென். அடுத்த வார்த்தை மேன், இதுல ஸ்டார்டிங் சவுண்ட் மே, ஸோ a man அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவே ஓல்டு மேன் இருக்கு, அப்ப இதோடைய ஸ்டார்டிங் சவுண்ட் ஓ இல்லையா, அப்ப நம்ம an ஓல்டு மேன் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது யூனிவர்சிட்டி. இந்த வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ, அதாவது ஒரு வவல் தான், பட் இதோட ஸ்டார்டிங் சவுண்ட் யூன்னு இருக்கு, அது இந்த சவுண்ட்ல எதுவும் இல்லை, அதாவது அ ஆ இ அந்த இதுல எந்த சவுண்டும் இல்லை, இதுல சவுண்ட் யூன்னு இருக்கு, அதனால இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்க ஆர்டிகல் a. அடுத்தது ஆனஸ்ட் மேன், இது ஹா இல்ல ஆ, ஆனஸ்ட் மேன். ஸோ இதோட ஸ்டார்டிங் சவுண்ட் ஆ அப்படி இருக்கிறதுனால நம்ம an honest man அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல் கிடையாது, ஆனா கூட இதோட சவுண்ட் ஆ அப்படி ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம an honest man அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த வேர்ட் பேர்ட், இங்க ஸ்டார்டிங் சவுண்ட் ப, ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆர்டிகல் a bird. நெக்ஸ்ட் ஒன் என்ஜினியர், ஏ, ஸ்டார்டிங் சவுண்ட் ஏ, அப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆர்டிகல் an engineer. நெக்ஸ்ட் ஒன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் ஆப்பிள், ஸ்டார்டிங் சவுண்ட் அ, அப்போ நம்ம ஆன்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ணணும். அடுத்தது எம்ஏ கிராஜுவேட் அப்படின்னு நம்ம சொல்றப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க எம், எம்ங்கிறப்ப ஏ இம் எம் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த ஏங்கிறது ஸ்டார்டிங் சவுண்டுன்றதுனால நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆர்டிகல் an. he is an MA graduate அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஏ போட்டிருக்கோன்னு தெரியுது இல்லையா, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம பார்க்கக்கூடாது, அதோடைய ஸ்டார்டிங் சவுண்டை பார்க்கணும், அந்த சவுண்டு ஏ அப்படி இருக்கிறதுனால நம்ம ஆனுங்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது அவுல், ஔ, இதோட அதுதான் அதோடைய ஸ்டார்டிங் சவுண்ட் இல்லையா, அப்ப நம்ம an owl அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹாவ் அன் ஐடியா, ஏன்னா இங்க ஸ்டார்டிங் சவுண்ட் ஐ. எம்ஏ கிராஜுவேட் மாதிரியே தான் அவர் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்றதுக்கு எம் அப்படின்னா ஏயும் எம் அப்படின்னு வருது இல்லையா, ஸோ இங்க ஸ்டார்டிங் சவுண்ட் ஏ அப்படி இருக்கிறதுனால நம்ம an MLA, he is an MLA அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வேர்டு நம்ம ஹவர் அப்படி சொல்ல மாட்டோம், அவர், earn hour, ஏன்னா இங்க ஸ்டார்டிங் சவுண்ட் an hour. நெக்ஸ்ட் வேர்டு எபிக் நாவல், ஏ, ஸ்டார்டிங் சவுண்ட் ஏ அப்படின்றதுனால an epic நாவல். எபிக் அப்படின்னா காவியம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கிலீஷ்ல எபிக் அப்படி சொல்லுவோம். அடுத்தது யூனிட், ஸ்டார்டிங் சவுண்ட் யூ, அதனால இங்க நம்ம யூஸ் பண்ண போற ஆர்டிகல் அ. ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் இஸ் அ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ யூனிட்ல யூன்ற சவுண்ட் வர்றதுனால நம்ம அப்ப யூஸ் பண்ண போற ஆர்டிகல் அ. ஸோ ஒரு அந்த வார்த்தைக்கு தான் நம்ம அ இல்லைன்னா ஆன்கிற ஆர்டிகிளை பொதுவாக யூஸ் பண்ணுவோம். இப்போ தங்கிற ஆர்டிகிளை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் விஷயம் கேட்குறவங்களுக்கும் தெரியும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு,
அதாவது டெஃபினட் ஆர்டிகிள்னு சொல்லுவாங்க. தேவை கேட்கறவங்களுக்கு இதுதான் அப்படின்னு தெரியும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பையன், அந்த பொண்ணு, அந்த பேர்டு இப்படி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றோம் இல்லையா? அந்தங்கிற வார்த்தைக்கு தான் நம்ம வந்து தங்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு புக்கை படி அப்படின்னு சொன்னா ரீட் அ புக்குன்னு சொல்லலாம். அந்த புக்கை படி அப்படின்னு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு புக்கை சொல்றோம் அப்படின்னா அப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ரீட் த புக். இந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு பதிலாக தான் தங்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஆப்பிள் எடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த ஆப்பிள் எடுன்னு சொல்லுவோம். நிறைய ஆப்பிள் இருக்குன்னா ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு வான்னு சொல்லுவோம். இருக்கிறதே ஒண்ணுதான் அப்படின்னா அந்த ஆப்பிள் எடுத்துட்டு வான்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ டேக் தி ஆப்பிள். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, அதோட சவுண்ட் ஆன்னு இருந்தா கூட நம்ம இங்க ஆ இல்ல ஆன்னு யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு ஆப்பிளை காமிச்சு அந்த ஆப்பிளை எடு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம டேக் தி ஆப்பிள் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் சவுண்ட் இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்காம நம்ம எந்த சுச்சுவேஷனில் சொல்றோங்கிறத பொறுத்து இந்த ஆர்டிக்கலை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், நான் இப்போ தி ஆப்பிள் அப்படின்னு சொன்னேன். சில சமயம் த சொல்றோம், சில சமயம் தி சொல்றோம். எது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு பார்த்தா இங்க வவ்வலா இருந்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் வவ்வலா இருந்தா சவுண்ட் இல்ல, நிஜமாவே வவ்வல் தான். AEIOU இந்த 5 லெட்டர்ஸ்ல ஏதாவது ஒன்னா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம இதை தீன்னு சொல்லுவோம். தி ஆப்பிள், தி எண்ட், தி எக், தி எர்த் இப்படி நம்ம சொல்லுவோம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு காலத்துல ஒரு குரங்கு இருந்துச்சு. அந்த குரங்கு ரொம்ப புத்திசாலியா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குரங்குன்னு சொல்லியிருக்கோம், ரெண்டாவது டைம் அந்த குரங்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு காலத்துல ஒரு குரங்கு இருந்துச்சுன்றதுக்கு ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வாஸ் அ மங்கி. ஏன்னா ஒரு குரங்கு இருந்துச்சுன்னு சொன்னோம். ஸோ ஒருங்கிற வார்த்தைக்கு பதிலாக அ மங்கின்னு நம்ம போட்டிருக்கோம். அடுத்த லைன்லயே நம்ம என்ன சொல்லிட்டோம்னா எந்த மங்கி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இனிமே அந்த குரங்கு பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ த மங்கி வாஸ் வெரி கிளவர். இப்போ இந்த இடத்துல அந்தங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லிட்டோம்னா தன்னு சொல்லிட்டோம். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தெர் வாஸ் அ மங்கி, த மங்கி வாஸ் வெரி கிளவர் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் இது ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம்னு சொன்னோம், அப்புறமா அந்த படம்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ இங்கிலீஷ்லயும் அதே மாதிரி தான். ஐ வாட்ச் அ மூவி எஸ்டர்டே, த மூவி வாஸ் வெரி குட். ஃபர்ஸ்ட் டைம் அ மூவின்னு சொன்னோம், ஏன்னா இங்கேயும் ஒரு படம்னு சொல்லியிருக்கோம். அடுத்த தடவை அந்த படம்னு சொல்றப்ப அதையே வந்து நம்ம த மூவி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த அந்தக்கு பதிலாக தான் தங்கிற ஆர்டிக்கிளை நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது தவை எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்றப்போ நம்ம வந்து தங்கிற வார்த்தையை பொதுவா யூஸ் பண்ணுவோம். ஒன்லி ஒன் எக்ஸிஸ்ட் அப்படின்னா இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா அது சன், மூன், ஒரே ஒரு யூனிவர்ஸ் தான், ஒரு எர்த்து தான், ஒரு மாஸ் தான் இல்லையா? ஸோ அதை பத்தி தான் நம்ம சொல்றோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த சன்னுனா அந்த சன்னை பத்தி மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்ப சொல்றப்ப த சன், த மூன், தி யூனிவர்ஸ், தி எர்த், த மாஸ் இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா ஸ்டார்ஸ் நிறைய இருக்கு. அப்ப ஒரு ஸ்டாரை பத்தி சொல்றதுக்கு நம்ம ஸ்டார் அப்படி நம்ம சொல்லலாம். அடுத்தது பொதுவா கண்ட்ரீஸோட பேர், இப்போ இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இப்படி எல்லாம் இருக்கிறப்போ இதையெல்லாம் நம்ம ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஆர்டிகிளும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரிதான் மனுஷங்களோட பேரு, இப்ப பாலா, கார்த்திக், ராஜா இந்த மாதிரிலாம் பேர் சொல்றப்போ அதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிகிளும் போடக்கூடாது. ஆனா சில கண்ட்ரீஸோட பேர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு யுனைடெட், யூனியன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும். அதாவது நிறைய ஸ்டேட்ஸோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லைன்னா ஒரு யூனியன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸோட பேர் இருக்கிறப்ப மட்டும் நம்ம வந்து த அப்படிங்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், த யுனைடெட் கிங்டம் இதெல்லாம் இந்த யுனைடெட்ங்கிற வார்த்தை வருது இல்லையா? அப்போ நம்ம வந்து த அப்படிங்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் த சோவியத் யூனியன். நெக்ஸ்ட் ஜியாகிரபிக்கல் யூஸ். நம்ம வந்து ஜியாகிரபி படிக்கிறப்போ நிறைய லேண்ட்ஃபார்ம்ஸ் பற்றிலாம் படிப்போம். மவுண்டன்ஸ், ரிவர்ஸ், டெசர்ட், சீஸ், ஓஷன்ஸ் இதை பற்றிலாம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து தங்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ணுவோம். இப்போ மவுண்டன் ரேஞ்ச்னா ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் கட்ஸ்லாம் நம்ம சொல்கிறப்ப த ஹிமாலயாஸ், த வெஸ்டர்ன் கட்ஸ் இப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ரிவர் பாருங்க, த கேங்கஸ், த நைல் இப்படி தான் நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து டெசர்ட், த சஹாரா. அதே மாதிரி ஓஷன், சி சொல்கிறதுக்கு தி அட்லாண்டிக் ஓஷன், தி அரேபியன் சி எப்படி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி குளோப்ல சில இதெல்லாம் இருக்கும், இந்த ஈக்குவேட்டர், நார்த் போல், சவுத் போல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதை சொல்றப்பயும் தி ஈக்குவேட்டர், த நார்த் போல், த சவுத் போல் இப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா அதெல்லாம் ஒண்ணுதான் இருக்கு, நம்மளால அதை வந்து ஈஸியா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அப்போ வந்து தங்கிற ஆர்டிகிளை இங்கே யூஸ் பண்றோம்.
நெக்ஸ்ட் தவ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதாவது இதுதான் லாங்கஸ்ட், இதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ சொல்றப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒன்று தான். இப்போ லாங்கஸ்ட்னா இருக்கிறதையே லாங்கஸ்ட் ரிவர்னு சொன்னால் நைல் ஒன்று தான் லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்றதா இருந்தால் அது ஒன்று தானே இருக்கு. ஸோ ஒன்னே ஒன்று தான் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம ஆப்வியஸ்லி தங்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் எதுக்காக அப்படின்னா எங்க எல்லாம் ஆர்டிகல்ஸே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ஸ்க்கு முன்னாடி பொதுவாக ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்றது இல்லை. இப்போ நான் ஒரு புக்கு படித்தேன் அப்படின்னா ஐ ரெட் அ புக். அதையே எனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றப்போ இந்த இடத்துல ஒருங்கிற வார்த்தையும் வரல, அந்தங்கிற வார்த்தையும் வரல. அப்போ அந்த இடத்துல நம்ம எந்த ஆர்டிகிளும் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ லைக் டு ரீட் புக்ஸ், அவ்வளோதான். நான் ஒரு யானையை பார்த்தேன் அப்படின்னா ஐ சா an elephant. இதே நான் யானைகளை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஐ சா elephants, அவ்வளவுதான். நீங்க அப்படியே தமிழ்ல இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி தான் இங்க ஒரு அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அங்கிறத யூஸ் பண்ணுங்க, அந்தங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா தவை யூஸ் பண்ணுங்க. ஒன்றும் வரல நம்ம பேசுறப்ப அந்த மாதிரி வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணாமே பேச முடியுதுன்னா நீங்க ஜஸ்ட் போடுங்க, அவ்வளவுதான். எனக்கு மூவிஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் வாட்சிங் மூவிஸ், அவ்வளவுதான். இந்த இடத்துல மூவிஸ்ங்கிற ப்ளூரலுக்கு முன்னாடி நம்ம எந்த ஆர்டிகிளும் போடக்கூடாது. இப்போ நம்ம சொல்ல போறது என்னன்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி எந்த ஆர்டிகிளும் போடக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் நவுன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். பால்ஸ் இருக்கு, நிறைய பால்ஸ் இருக்கு. என்னால் 1 2 3 கவுண்ட் பண்ணி ஒரு 10 பால்ஸ் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். ஒரு 5-6 கோட்ஸ் நிற்குது, அப்போ வந்து நான் கவுண்ட் பண்ணி there are 6 கோட்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியும். ஆனால் வாட்டர்ல 1 2 3ன்னு என்னால் கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு மணல் இருக்கு, சுகர் இருக்கு, இதையெல்லாம் நான் 1 2 3 நான் கவுண்ட் பண்ணுவேனா? இல்லை. இப்போ வாட்டர்னா நான் வந்து லிட்டர்ல சொல்லுவேன், ரைஸ்னா கிலோகிராம்ல மெஷர் பண்ணி சொல்லுவேன். இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி 1 2 3 கவுண்ட் பண்ண முடியாத விஷயங்களை தான் நம்ம வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி நாலேஜ் பாருங்க, அவர் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் சொல்லுவோம். பட் ஆனால் ஒரு நாலேஜ் 2 நாலேஜ் நம்ம வந்து கவுண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி மில்க்னா லிட்டர்ல தான் மெஷர் பண்ண முடியும். மாதிரி ஃபியர், ஆங்கர், ஹாப்பினஸ், இந்த மாதிரி எமோஷன்ஸ் இதையும் வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நவுன்ஸை தான் நம்ம வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ன்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிகிளையும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுல ஒரே ஒரு டவுட் உங்களுக்கு என்ன வரும்னா, மணின்னு இருக்கே, பணத்தை கவுண்ட் பண்ண முடியாதா அப்படின்றது. பொதுவா ரூபாய் நோட்டுக்களை கவுண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 100 ரூபி நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 ரூபி நோட்டு இருக்கு. அப்ப ஐ ஹாவ் அ 100 ரூபி நோட் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அதையே 100 ருபீஸ் இருக்கு உங்ககிட்ட, அது வந்து 10 ரூபி நோட்ஸா இருக்கலாம், இல்ல 250 ரூபி நோட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா 520 ரூபி நோட்ஸா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அமௌண்ட் என்னமோ 100 ருபீஸ் தான். அப்படி இருக்கிறப்ப எங்கிட்ட 100 ரூபாய் இருக்கு அப்படி மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த சமயத்துல ஐ ஹாவ் 100 ருபீஸ் அப்படி மட்டும் சொன்னா போதும், அந்த இடத்துல ஆர்டிகிள் வராது. அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா மணி அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன்ட்டு. ஸோ இப்போ நீங்க எவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்கான நேரம். இந்த சென்டென்ஸ் பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல எல்லாம் எங்க எந்த ஆர்டிகிள் வரும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Shall we check the answers now? First one, அவரை மீட் பண்றதே ரொம்ப பெருமை அப்படி சொல்லுவோம் இல்லையா? இட்ஸ் an honor to meet him. இந்த இடத்துல பாருங்க honor. ஸோ ஆப்வியஸ்லி சவுண்டுக்கு நம்ம ஆன்ங்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ணுவோம். மதர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். இம்பார்ட்டன்ட் சவுண்ட் வருது இல்லையா? அதனால தான் நம்ம இங்க ஆன் அப்படிங்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கங்கை ஒரு புனித நதி. கங்கை அப்படிங்கிறதுக்கு லேண்ட் ஃபார்ம்ஸ்க்கு நம்மளே சொன்னோம், ரிவர்லாம் வந்துச்சுன்னா த போடணும்னு, த கேங்கஸ். ஒரு புனித நதி, ஒரு அப்படின்ற வார்த்தை வருது, இதுல ஹோ அப்படிதான் வருது. அப்ப நம்ம அப்படிங்கிற ஆர்டிகிளை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? த கேங்கஸ் இஸ் அ ஹோலி ரிவர். அடுத்தது நைல் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ரிவர் அப்படி சொல்லணும். ஸோ த நைல் லாங்கஸ்ட் சூப்பர்லேட்டிவ்ல இருக்கிறதுனால அப்ப நம்ம தங்கிற ஆர்டிகிளை யூஸ் பண்ணுவோம். த நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர். அடுத்தது உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, இல்லை ஒரு காஃபி பிடிக்குமா, 2 காஃபி பிடிக்குமா அப்படி நம்ம கேட்க மாட்டோம். இதையே நீங்க டூ யூ வாண்ட் அ கப் ஆஃப் காஃபி அப்படி கேட்கலாம், ஒரு கப்பு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு காஃபி பிடிக்குமாங்கிற இடத்துல ஒன்று அப்படிலாம் எதுவும் வரல இல்லையா? அப்போ எந்த ஆர்டிகிளும் போட வேணாம், டூ யூ லைக் காஃபி, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் and the இந்த 3 ஆர்டிகல்ஸை எதை எங்கே எப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.